இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் தற்போது தமிழர்கள் இருக்கின்ற இடங்களை குறிவைத்து புத்தர் சிலை வைக்கின்ற விடயம் என்பது பெரும் பேசு பொருளான ஒரு விடயமாகவே நாளுக்கு நாள் வலுப்பெற்று வருகிறது என அந்த வகையில் பார்த்தீங்க என்று சொல்லி சொன்னால் நேற்று தினம் அளவிலே யாழில் பெரும் பதற்றமான ஒரு சூழ்நிலை உருவாகி இருந்தது. அநேகமாக எல்லோருக்குமே தெரிந்திருக்கும் என தைட்டியில சட்டவிரோதமான முறையில் அதுவும் தனிநபரினுடைய காணியில விகாரை அமைக்கப்பட்டிருக்குது. ஆரம்பத்திலே பார்த்தீங்க என்று சொல்லி சொன்னால் நயனாதேவி விகாராதிபதி ஒருவருடைய பேர்ல தைட்டியில் ஒரு காணி இருக்கிறது என்றும் அந்த காணியில விகாரையை கட்டுவதற்கு அந்த விகாராதிபதி அனுமதி வழங்கியதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட அந்த விகாரைக்குரிய காணியில விகாரையை கட்டாமலுக்கு இப்ப அவர்கள் இந்த தைட்டியில இருக்கிற ஒரு தனிநபரினுடைய காணியில அந்த விகாரையை கட்டப்பட்டிருக்கிறது. அப்ப இப்படி இருக்கின்ற நிலையில் அந்த தனியார் காணியில கட்டப்பட்டுள்ள அந்த விகாரையை இடிக்க வேண்டும் என்று சொல்லி தமிழர் தரப்பால் சொல்லப்படுகிறது. இப்படி சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கும் இந்த விகாரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்களால் பாரிய போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அதுவும் ஒவ்வொரு மாதமும் அந்த பௌர்ணமி தினத்துல இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அதை விட நிறைய ஆர்ப்பாட்டங்கள், கவனஈர்ப்பு போராட்டங்கள் எல்லாமே தொடர்ந்து இப்போது வரையில் முன்னெடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அதை விட இந்த விடயம் தொடர்பில் அரசு வரை போயிருக்குது. என்னென்று மகஜர் மனு எல்லாம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட அரசாங்கத்திற்கு எதிராக பொங்கி எழ வைக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இந்த விடயம் அமைந்து காணப்படுகிறது. என்ன பிரச்சனை என்று சொல்லி சொன்னால், அதாவது தமிழர்கள் வாழும் பகுதியில தைட்டியில விகாரையை அமைத்து தமிழர்களை வலுக்கட்டாயமாக போய் கும்பிடுங்கோ என்று சொல்லுகின்ற ஒரு செயற்பாடு மாதிரி தெரியுது. எதற்காக தமிழர்கள் இருக்கின்ற பகுதியில இவர்கள் இந்த விகாரையை அமைக்க வேண்டும்? என்ன காரணம்? இதை பார்க்க போனால் திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு சதி செயல் மாதிரி தானே இருக்குது. அப்ப இந்து மதத்தினே இல்லை என்று சொல்லி சொன்னால் தமிழ் மக்களை அல்லது இந்துக்களினுடைய இந்த ஆலயங்களை இல்லாமல் செய்வதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இது அமைகிறது என்று சொல்லி பலராலும் இப்போது பேசப்படுகிறது. நேற்றைய தினம் காலையில் இருந்து மாலை வரை அங்கு பெரும் பதற்றமான சூழ்நிலையை உருவாகி இருந்தது. உங்களுக்கு தெரியும், நேற்றைய தினம் அதிகளவிலான மக்கள், பொது அமைப்புகள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் என்று சொல்லி எக்கச்சக்கமானவர்கள் ஒன்று கூடி அந்த எதிர்ப்புகளை தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் எம்பி அவர்கள், வேலன் சுவாமிகள் என்று சொல்லி நிறைய பொது அமைப்புகள், அதை விட தைட்டி மக்கள் என்று சொல்லி எல்லோருமே இதற்கு எதிராக பேசிய பொழுது சம்பவ இடத்திற்கு போலீசார் வருகை தந்திருந்தார்கள். இதனால் போலீசார் மற்றும் பொதுமக்களிடையே அங்கு வாய்த்தகங்கள் எல்லாம் ஏற்பட்டிருந்தது. இதன் போது அந்த வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட 5 நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அந்த கைது செய்யப்பட்டவர்கள் 5 பேர், அதாவது வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட 5 தற்போது பிணையில விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த தமிழர்களுக்கு எதிராக நடக்கின்ற இந்த மாதிரியான அநீதியான சட்டவிரோத விஷயங்களை அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். இதற்குரிய முடிவை அரசு கூடிய விரைவில் பெற்றுத்தர வேண்டும்.